ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட். என்ன அப்படின்னா ஷார்ட் அண்ட் ரிலேட்டடாக, ஓகேங்களா, ஒரு 3 போஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கோர்ட் மாஸ்டர், சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் பே கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வெறுமனே பேசிக் பே தான். இது மட்டும் இல்லாமல் அலவன்சஸ் வந்து இருக்கும், சரிங்களா. தென் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார் தி போஸ்ட் ஆஃப் கோர்ட் மாஸ்டர் ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து டிகிரி இன் லா அது கேட்டிருக்காங்க. அப்புறம் ஷார்ட் ஹேண்டில் வந்து 120 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் வித் எ டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் 40 வேர்ட்ஸ் பர் மினிட், அதாவது சீனியர் லெவலில் டைப் பண்ண தெரியணும் கம்ப்யூட்டரில் அப்படின்ற மாதிரி. தென் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. மினிமம் 5 years ரெகுலர் சர்வீஸ் இன் தி கேடர் ஆஃப் ப்ரைவேட் செக்ரட்டரி ஆர் சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் சீனியர் ஸ்டெனோகிராஃபர் இன் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் ஆர் ஸ்டாச்சுவரி பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இந்த கோர்ட் மாஸ்டருக்கு. இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து ஒரு டிகிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா 110 வேர்ட்ஸ் பர் மினிட் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷில் வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சீனியர் லெவல் 40 வேர்ட்ஸ் பர் மினிட் டைப் பண்ண தெரியணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். அப்புறம் பர்சனல் அசிஸ்டண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி டிகிரி 100 வேர்ட்ஸ் பர் மினிட் ஷார்ட் ஹேண்டில் வந்து எழுத தெரியணும். அதே மாதிரி டைப்பிங் 40 வேர்ட்ஸ் பர் மினிட் சீனியர் லெவல் தான். இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஏஜ் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோர்ட் மாஸ்டருக்கு வந்து 30 to 45 இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 18 to 30, பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 18 to 30. இந்த 3 ஏஜ் ரெக்குயர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஃபிசிக்கலி சேலஞ்சு, எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரிசர்வேஷன்ஸ் படி தான் வந்து கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சரிங்களா. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமா இன்டர்வியூ வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு கோர்ட் மாஸ்டருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட்டு 10 minutesக்கு, சரிங்களா. அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டு 7 minutesக்கு 120 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கும். அதை நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் தான் டைப் பண்ணி தான் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். 45 minutes வந்து கொடுத்துருக்காங்க. டைப் ரைட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா 10 minutes உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் பாஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஹேண்ட்லேயும் எவ்வளோ பாஸ் மார்க் எடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரிட்டன் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.25 மணி நேரம். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் வந்து இருக்கும், சரிங்களா. அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டு, அப்புறமா ரிட்டன் டெஸ்ட், இந்த 2 வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். தென் இன்டர்வியூக்கு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி தெளிவாக வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்குமே சேம் தான். 10 minutesக்கு டைப்பிங் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஷார்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 minutes 110 வேர்ட்ஸ் பர் மினிட்டில், அப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டு, அப்புறமா அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா இன்டர்வியூ, இந்த 4 இது வந்து இருக்குது. அதே மாதிரி பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே தான். எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். என்னென்னா ஸ்கில் டெஸ்ட்டு மட்டும் மாறும். கோர்ட் மாஸ்டருக்கு 120, சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 110, பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 100 அந்த வேர்ட்ஸ் பர் மினிட்டில் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். தென் அதர் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் சென்டர் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும்தாங்க நடக்குது, வேறு எங்கேயும் நடக்கலை, சரிங்களா. தென் அடுத்த இம்பார்ட்டண்டான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இவங்களுடைய வெப்சைட்டில் தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1000, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 250, ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதில் தான் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, 25ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, டிசம்பர் மந்த்து, ஓகே. தென் அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதை வந்து படித்து பாருங்கள், சரிங்களா. வேணுன்றவங்க இந்த ஜாப் வந்து அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், சரிங்களா.
தென் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒன் டைம் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. டீட்டெயில்டு வீடியோ கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். சரிங்களா? நம்ம இதே மாதிரி எதனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறோம். ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃப்யூச்சரில். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.